பிள்ளைகளுடைய கொஞ்சம் படிங்க, பேசுங்க. பிள்ளைகளுடைய கொஞ்சம் கதைங்க, பேசுங்க. புள்ள என்ன செய்யறான்? புள்ளைக்கு நேரம் கொடுத்தோமா? எங்கட கலாச்சாரம் என்ன தெரியுமா? என்ன மன்னிச்சுங்க சொல்றதுக்கு. அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக. எங்கட பிள்ளைகள் கெட்டு போகல, எங்கட பிள்ளைகளை நாங்கள் கெடுத்து விட்டோம். யாரெல்லாம் சொல்றீங்களோ புள்ள கெட்டு போய்த்துண்டு, புள்ள கெட்டு போகல. நீங்க சொல்லுவது பொய், நீங்க சொல்லுவது பொய். புள்ள வளர்க்கப்பட இல்ல, புள்ளைக்கு வழிகாட்டப்பட இல்ல. நேத்து சொன்னேன், புள்ளைக்கு என்ன இல்ல, புள்ளைக்கு ரோல் மாடல் இல்லாமல் போய்விட்டது. புள்ளைக்கு ரோல் மாடல் இல்லாமல் போய்விட்டது. பிள்ளைகளுடைய வாழ்ந்து காட்டுங்க. என் புள்ள என்ன செய்யறான்? அவருடைய நண்பர்கள் யார்? அவருடைய பழக்க வழக்கம் என்ன? 10ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையினுடைய பேக் எடுத்து டெஸ்ட் பண்ண செக் பண்ண போனா அவனோட முகத்தில் அடிப்பான். யார் அடிப்பான்? யாரு? புல் அடிக்கும். 1ஆம் ஆண்டிலிருந்தே பேக்கை செக் பண்ணிருந்தா யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு போற என்ன செய்யலாம்? சொல்லுங்களேன். செக் பண்ணலாம். இது என் வாப்பட ரூட்டிங். நான் 1ஆம் ஆண்டிலிருந்து என் வாப்பா என் புக்கை செக் பண்ணுவாரு, என்ன பாப்பாரு, யூனிவர்சிட்டி போனதுக்கு பிறகும் பாப்பாரு. எங்கட கலாச்சாரம், இலங்கை கலாச்சாரம் ஒரு மோசமான கலாச்சாரம். பிள்ளைகளுக்கு வயசு போக போக வாப்பக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில கிட்டவாகுதா தூரமாகுதா உறவு? சொல்லுங்களேன். தூரமாகுது. அடே 3ஆம் வகுப்புல 3ஆம் ஆண்டு படிக்கக்குள்ள நெஞ்சில ஏறி விளையாடின மகன் யூனிவர்சிட்டி போனதுக்கு பிறகு வாப்பா பார்க்கறானே இல்ல. வாப்பாம் பாவம். மகனை பத்தி என்னமாவது விசாரிக்கணும்டா யார்கிட்ட கேட்கிற பேத்து? பொண்டாட்டிட்ட பேத்து. பேசினானா? என்ன வாரானாமா? என்னையாம்? வேற யாரை பத்தி விசாரிக்கிற? டிரைவரை பத்தி அல்ல, சர்வண்ட பத்தி அல்ல, தண்ட புள்ளைய பத்தி, தான் பேரு வச்சு படிக்க வச்ச தண்ட சொத்தை பத்தி கேட்கிறார். யார்கிட்ட? தண்ட மனைவிட்ட பேத்து. மகனும் வாப்பக்கு என்ன சொல்லணும்டா? அல்லாஹ், உம்மா கொஞ்சம் செல்லுங்க, உம்மா கொஞ்சம் செல்லுங்க. இதுதான் நான் புள்ள வளர்க்கிற முறை. இன்றைக்கு உங்களோட இருக்கிற இந்த செல்வங்களை நாசமாக்கி விடாதீர்கள். டைம் கொடுங்கோ, தனிய பேசுங்கோ, தனிய இன்டர்வியூ பண்ணுங்கோ, தனிய அட்வைஸ் பண்ணுங்கோ. அவர்களுடைய வாட்ஸ்அப்ல சட் பண்ணுங்கோ, அவர்களுடைய வாட்ஸ்அப்ல சட் பண்ணுங்கோ. எனக்கு உலகத்தில் எல்லாரோட சட் பண்ணல, என் பிள்ளையோட சட் பண்ணலதா? எப்பங்க சட் பண்ணினீங்க? நான் சந்தோஷமா சொல்றேன், என் 20 வயசு மகனையும் என் மடியில் உட்கார வச்சு நாங்க 2 பேரும் டீ குடிப்போம். என் 20 வயசு மகன் ஆலிமாகிட்டாரு, என் மடியில் உட்கார வச்சு நான் டீ குடிப்பேன். பிள்ளைகள் தொழில் என்று பிள்ளைகளை இழந்துட்டோம், பிள்ளைகள் இழந்துட்டோம். இந்த நிலை நீடிக்கும் என்றால் பிள்ளைகள் கேட்பாங்க, வாப்ப என்ன செஞ்சார் எங்களுக்கு? பெத்து போட்டா சாப்பாடு தரத்தானே வேணும், பெத்து போட்டா தின்ன தரத்தானே வேணும். இந்த நிலை வரக்கூடாது. சமநிலை காண வேண்டுமா? தொழில் குடும்பம், தொழில் குடும்பம். பிள்ளைகளுடைய ரிப்போர்ட்டை பாருங்க, பிள்ளைகளுடைய பேச பழகுங்கோ. ஒருத்தர் சொன்னாரு, மகன் ஸ்கூல்ல இருந்து ரிப்போர்ட் எடுத்து வந்தானாம். ரிப்போர்ட்டை கொண்டு வந்தா உம்மக்கு பெரிய டென்ஷன். என்ன டென்ஷன்? மகன் ஃபெயிலான் என்ற டென்ஷன் அல்ல. ஹஸ்பண்ட் வந்தா எப்படின்னு சொல்லுவாரு, மாப்பிள்ளைக்கு என்ன சொல்றது? வந்தோடனே கேட்பாரு, என்ன எக்ஸாம்ல? அத கூட கேட்க தெரியா?
இப்ப ஒரு மாதிரியா வைஃப் என்ன செஞ்சான்னு சொன்னா, சரி ஹஸ்பண்ட ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போமேன்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா. யார் ரிப்போர்ட்ட? ஹஸ்பண்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாரு. எடுத்து பார்த்தா இதை விட மோசம். எதை விட மோசம்? மகனை விட வாப்ப மோசம். அப்ப பார்த்தா கொஞ்சம் பரவாயில்லை, கொஞ்சம் மனசுக்கு ராகத்தாயிட்டுது. வைஃப் என்ன செஞ்சான்னு சொன்னா, இந்த 2 ரிப்போர்ட்டையும் எடுத்து வச்சக்குள்ள புள்ளையோட ரிப்போர்ட்டை வச்சுட்டாரு. எங்க? வாப்பட ரிப்போர்ட்ல. வாப்பட ரிப்போர்ட்டை மேல வச்சுட்டாரு. வாப்பா வந்தோடனே கேட்டார், என்னடா எக்ஸாம்ல? அவன் பயந்து கொண்டு சொன்னான், மேல ரிப்போர்ட்டுக்கு எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தா கணக்கில் 30. வைஃபுக்கு சந்தேகமாயிட்டு 40 எடுத்திருந்தான். எடுத்து பார்த்தா யாட ரிப்போர்ட் இது? வாப்பட ரிப்போர்ட். இது வாப்பட வல்லல். வாப்பா வாசிக்கிற மகன் ரிப்போர்ட்டே இல்ல. யாட ரிப்போர்ட்? பிளீஸ், இது இல்லங்க புள்ள வளர்க்கிற முறை. இது இல்ல. குடும்பத்தோட க்ளோஸ் ஆகுங்க. வீட்டுக்குள்ள வரணும். மந்த்லி பட்ஜெட் மீட்டிங். என்ன மீட்டிங்? என்ன மீட்டிங் சொல்லுங்களேன். மந்த்லி பட்ஜெட். பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல. நீங்க எத்தனை பேர் இருந்தாங்க? நேத்து ஒருத்தர் சொன்னாரு, சரியான ஆபீஸ்ல பிஸி. என்ன எங்கட பட்ஜெட் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. அடே ஆபீஸ்ல பட்ஜெட் போடுறீங்க, வீட்டுக்குள்ள பட்ஜெட்? எங்கட சின்ன புள்ளைக்கும் தெரியணும், எங்கட வீட்டுக்குள்ள மந்த்லி பட்ஜெட் இருக்குது, டிஸ்கஷன் இருக்குது. பாப்பா இன்றைக்கு பட்ஜெட்டை போடுவாரு. எங்கட பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஃப்ரீடம் வீட்டுக்குள்ள கொடுத்து இந்த பேலன்ஸை இழந்தத்தினால தான் இன்றைக்கு எல்லாமே பிரச்சனை. இன்றைக்கு எல்லாமே பிரச்சனை. எனவே மிக வினயமாக மிக அன்பாக சொல்றேன், லைஃப்ல இந்த நான் சொன்ன ஹெல்த், நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வர்ஷிப், இபாதத், ரூஹ், வர்க், ஃபேமிலி, இந்த 5ஐயும் என் வாழ்க்கையில் குறிக்கோள். இது 5ஐயும் நான் அடையணும். என் ஃபேமிலி தான் என்ன நோய்வாய்ப்பட்ட என்னோட வரப்போறாங்க. என் ஃபேமிலி தான் என்ன காக்க போறாங்க. என் ஃபேமிலிக்காக வேண்டி நான் உழைக்கிறேன். என் பிள்ளைகள் என் ஃபியூச்சர், என் பிள்ளைகள் என் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.